ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. الله لا إله إلا هو الحي القيوم نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وأنزل التوراة والإنجيل من قبل هدى للناس وأنزل الفرقان إن الذين كفروا بآيات الله لهم عذاب شديد والله عزيز ذو انتقام. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: عجب ربك من شاب ليست له صبوة. رواه الإمام أحمد في مسنده أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, தாயிக்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு அழிந்து போகக்கூடிய, முடிந்து போகக்கூடிய அற்பமான ஒரு வாழ்க்கையை தந்து அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் வாலிபராக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அல்லாஹ் முதலாவது எதிர்பார்ப்பது ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வை விளங்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் பல சவால்களை விடுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் பல சவால்களை விடுக்கிறான். அதில் 2 நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, அல்லாஹ் அல்லாத யாரையெல்லாம் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, அல்லாஹ் ஓல் வேர்ல்ட், முழு உலகத்துக்கும் சேலஞ்ச் பண்றான். அல்லாஹ் சேலஞ்ச் டு தி ஹோல் வேர்ல்ட். அல்லாஹ் கேட்கிறான், லை யக்லுகு ذுபாபா, அவர்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் ஒரு கொசுவை படைத்து காட்ட சொல்லுங்கள். அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் நம்பக்கூடிய யாராக இருக்க படைக்க முடியாது. ஏன்? கிரியேஷன், படைப்பு என்பது அல்லாஹு தஆலா மாத்திரம்தான். அல்லாஹ்வை ஒரு மனிதன் விளங்கினால் அவனுடைய வாழ்க்கை சீராக மாறிவிடும். அல்லாஹ் 2வது சவால் கேட்கிறான். உலகத்தில் எல்லாருக்கும் சக்கராத் இருக்கிறது. சக்கராத் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் 2 இடத்தில் சக்கராத் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். முதலாவது சூரத்துல் கஸஸ், 2வது சூரத்துல் காஃப். அல்லாஹ் சொல்கிறான், வஜாத் சக்ரத்துல் மௌதி பில் ஹக், சக்கராத் வந்தே தீரும். அல்லாஹ் கேட்கிறான், சக்கராத்தில் ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், தொண்டையை அடையும் ரூஹ், காலில் இருந்து ஓடி வந்து தொண்டை குழியில் தத்தளித்துக் கொண்டிருக்கும்.
அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எல்லாம் சக்தி உள்ளவர்களாக இருந்தால் தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன், தொண்டைக்கு வந்த ரோகை உடம்புக்குள் திருப்பி அனுப்பி காட்டுங்கள். யாராலேலும், எந்த டாக்டராலேலும், எந்த சயின்டிஸ்டாலேலும். சகோதரர்களே, உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உருவாக்குபவர்கள். இதை உருவாக்கி இருக்கிறார்கள். மிம்பரை உருவாக்கி இருக்கிறார்கள். 30 லட்சம் செலவழித்திருக்கிறார்கள். இது உருவாக்கம். இந்த மிம்பரின் அடிப்படை என்ன? தேக்க மரம். அதை படைத்தவன் யார்? அல்லாஹ். அதுதான் அல்லாஹ். கட்டி இருக்கிறார்கள். பள்ளிவாசலை உருவாக்கி இருக்கிறார்கள் கற்களின் மூலமாக. கல்லை எதால் செய்தார்கள்? சம்மாந்துறையில் எத்தனை கல் உலைகள் இருக்கிறது, கல்வாடிகள் இருக்கிறா இல்லையா? நைநாட்டில் கல்லால் கட்டி இருக்கிறார்கள். கல் எதனால் செய்யப்பட்டது? களிமண்ணால் செய்யப்பட்டது. களிமண்ணை உருவாக்குபவன் யார்? சொல்லுங்கள். அல்லாஹ். அவன்தான் ரப்பு. சகோதரர்களே, அல்லாவை பற்றி மாத்திரம் மௌத்து வரைக்கும் பேசலாம். அதான் அல்லாஹ் சொல்லிவிட்டான். வலவ் அன்ன மா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாம், உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் பேனைகளாக மாற்றினால், சம்மாந்துறையில் மாத்திரம் எத்தனை மரம் இருக்குது எண்ணி முடிக்கலுமா? அமேசான்ல எவ்வளவு மரம் இருக்கும் எண்ணி முடிக்கலுமா? சிங்கராஜவனம், ஹபரண, புத்தல, எத்தனை கோடி மரங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு காட்டு மரம் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் எடுத்து பேனைகளாக மாற்றுங்கள். கடல் ஒரு கடல் அல்ல, வல்பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சப்அத்து அபுஹர். அல்லாஹ் சொல்கிறான், 7 சமுத்திரத்தையும் கொண்டு வாங்க. 7 சமுத்திரத்தையும் மையாக மாற்றுங்கள். மாற்றி என்னை பற்றி எழுதுங்கள். யாரை பற்றி? அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய வல்லமையை பற்றி எழுதுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், மரங்கள் எல்லாம் முடிந்து போகும், கடல் மை வத்தி போகும், ஆனால் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வல்லமை எழுதி முடிக்கப்படாது. அதுதான் சகோதரர்களே அல்லாஹ். உள்ளத்தில் அல்லாஹ் இருந்தால் எல்லாம் நம்முடன் இருக்கும். உள்ளத்தில் அல்லாஹ் இல்லையா எதுவும் நமக்கு கிடைக்காது. அல்லாஹ்வை அடைந்தவன் எல்லாவற்றையும் அடைந்தான், அல்லாஹ்வை இழந்தவன் எல்லாவற்றையும் இழந்தான். ஆக யூத் புரோகிராம், வாலிபர்களுக்கு என்று விசேடமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த புரோகிராமை, இந்த நிகழ்ச்சியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஜாமிஉ திர்மிதியில் பதிவாகி இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் லா தஸூலு قدم ابن آدم حتى يسأل عن 5 கேள்விகளை அல்லாஹ் கேட்காமல் ஒரு அடியை முன்னால் வைக்கவும் முடியாது, ஒரு அடியை பின்னால் வைக்கவும் முடியாது. எல்லாரும், நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், உலகத்தை கட்டியாண்டவனாக இருக்கலாம், 5 கேள்விகளை அல்லாஹ் கேட்பான். அந்த 5 கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டுத்தான் அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க வேண்டும். முதலாவது அல்லாஹ் கேட்பான், வாழ்க்கையை பற்றி கேட்பான். முதலாவது கேட்பான், உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தாய்? பதில் சொல்ல வேண்டும் நானும் நீங்களும். சகோதரர்களே, வாழ்க்கையை எப்படி கழித்தால் என்றாலே போதும். ஆனால் அல்லாஹ் ஸ்பெஷலாக கேட்பான், அன்ஷபாபிஹி ஃபீமா அஃப்லாஹ், உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய்? உலமாக்கள் சொல்கிறார்கள், பெரும்பான்மையான உலமாக்கள், வாலிபம் என்பது ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து 40 வயதை அடையும் வரை உள்ள பருவம். பொதுவாக ஒரு வாலிபன் 15 வயது என்று வைத்தால்
40 வயது வரைக்கும் 25 வருடங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாலிபம். சகோதரர்களே, வாலிபம் சீராகிவிட்டதா எல்லாம் சீராகிவிடும். வாலிபம் சீராகிவிட்டதா வாழ்க்கை சீராகிவிடும். வாலிபம் சீர்கட்டு விட்டதா வாழ்க்கையே சீர்கட்டுவிடும். உலகத்தில் மிகச்சிறந்த வாலிபர் யார்? பயப்படாம சொல்லுங்க. உலகத்தில் the best youngster in the world யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? 23 வயதில் அமீன் என்பதாக பட்டம் எடுத்தவர். 23 வயதில் அமீன், நம்பிக்கையின் நட்சத்திரம் என்பதாக மக்கா வாசிகளால் சீல் குத்தப்பட்டவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதிக், உண்மை பேசுபவர் என்பதாக சீல் குத்தப்பட்டவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு உலகத்தில் உள்ள வாலிபர்களுக்கும் ரோல் மாடல். நடிகர்கள் அல்ல, பாடகர்கள் அல்ல, டைரக்டர்ஸ் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சீராவை பிரட்டுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாலிப காலத்தை பாருங்கள். நபியாக ஆகவில்லை. எப்ப நபியாக மாறினார்கள்? 40 வயதில் நபியாக மாறினார். வாலிபம் முடிந்தவுடன் தான் நபி பட்டம் கிடைத்தது. ஆனால் நபி பட்டத்துக்கு முன்னால் உள்ள காலத்தை பாருங்கள். நான் மௌலவியாக ஆகிறதுக்கு முன்னால் இருந்த காலம் வேற. அப்படியா இல்லையா? ஒரு மனிதன் தீனோட தொடர்பாகுவதற்கு முன்னால் உள்ள காலம் வேற, அதற்கு பின்னால் வந்த காலம் வேற. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தமாக வைத்திருந்தான். பாவத்தில் சூழலில் பாவம் கொப்பளித்துக் கொண்டு கொலைகளும் விபச்சாரங்களும் மதுவும் மாதுவும் நிறைந்து வழிந்த அந்த மக்காவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தரம் மது குடித்தது கிடையாது வாழ்க்கையில. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஒரு பெண்ணுடைய, அந்நிய பெண்ணுடைய கரத்தை தொட்டது கிடையாது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிபர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாலிபத்திலும் சரி, வயோதிபத்திலும் சரி, சைல்ட்ஹுட் சிறுபிள்ளை பிரயாணத்திலும் சரி ஒரு பொய் சொன்னது கிடையாது. ஏழுமா? இப்படியான ரோல் மாடலை கொண்டு வந்து காட்ட ஏழுமா யாருக்காவது? ஏன் அவனையும் இவனையும் பார்க்கிறோம் நாம்? ஏன் பிளேயர்ஸ் பார்க்கிறோம்? ஏன் விளையாட்டு வீரர்களோடு முஹப்பத் வைக்கிறோம்? முஹப்பத் வையுங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. எப்படியான வாலிபர்! 25 வயதாகிறது, 25 வயசாகுது. அந்த மக்காவில் உள்ள அத்துணை பணக்காரர்களும் வசதிக்காரர்களும் கண் வைத்திருந்தார்கள். திருமணம் முடிப்பதற்கு விரும்பி இருந்தார்கள். யாரை? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை. ஏன் அன்னை கதீஜா யார்? மக்காவில் மிகப்பெரிய கோடீஸ்வரி. அன்னை கதீஜா யார்? மக்காவில் மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர். அன்னை கதீஜா யார்? மக்காவின் தொழில் அதிபர். எத்தனை பணக்காரன் வருவான் திருமணம் முடிக்க? அவ்வளோ பணக்காரர்கள் வந்தும் கதீஜா நாயகி தேர்ந்தெடுத்தது ஒரு ஏழை வாலிபரை. கதீஜா நாயகி தேர்ந்தெடுத்தது ஒரு அனாதை வாலிபரை. கதீஜா நாயகி திருமணம் முடிக்க விரும்பியது எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத ஒரு மனிதரை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் 25 வயதில் அவருக்கு இருந்த நம்பிக்கை, அவரிடம் இருந்த நாணயம், அவரிடம் இருந்த ஒழுக்கம், அவரிடம் இருந்த உயர்ந்த பண்புகள், இவற்றை பார்த்து அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆசைப்பட்டார். நான் யாரை திருமணம் முடிக்க வேண்டும்? இந்த ஏழையைத்தான் நான் திருமணம் முடிக்க வேண்டும். நபியாக மாறவில்லை, இன்னும் நபியாக மாறவில்லை. திருமணம் முடித்தார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 15 வருடங்கள் சேவை செய்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. 40வது வயதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக மாறினார்கள். சகோதரர்களே, நபியாக மாறியவுடன் முதலில் இஸ்லாத்துக்கு வந்தது யார்? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெண்களில் முதலாக இஸ்லாத்துக்கு வந்த ஆண் யார்?
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்ன 38 வயது வாலிபர். இஸ்லாத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் வாலிபர்களின் மூலமாக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை வயசு? 38 வயது. சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார்கள், அபூபக்கர், என்னை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து விட்டான், இஸ்லாத்தை எனக்கு தந்திருக்கிறான். மறு பேச்சு பேசவில்லை அபூபக்கர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவை சொன்னார், இஸ்லாத்துக்கு வந்தார், திரும்பி போனார். 6 பேரை கூட்டிக் கொண்டு வந்தார். எத்தனை பேரு? 6 வாலிபர்களை கூட்டிக் கொண்டு வந்தார். முதலாவது வாலிபருடைய பெயர் உஸ்மான், 34 வயது. யார் உஸ்மான்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் என்ற வாலிபரால் இஸ்லாத்துக்குள் வந்தவர். 34 வயது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி அல்லாஹ் மாத்தினான், எப்படி அல்லாஹ் மாத்தினான் அந்த வாலிபரை? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்மாரை திருமணம் முடித்து வைத்தார்கள். எத்தனை மகள்? 2 மகள். உம்மு குல்சூம், ருக்கையா, ஒருவருக்கு பின் ஒருவர் 2 பேரும் மரணித்து விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கான லீ 40 பின்தன் லஸவஜ்து உஸ்மான் வாஹிதத்தன் பஅத வாஹிதா. எனக்கு 40 பொம்பளை பிள்ளைகள் இருந்தாலும், எத்தனை பொம்பளை பிள்ளை? 40 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக நான் உஸ்மானுக்கு தான் திருமணம் முடித்து வைப்பேன். யார் உருவாக்கியது? அபூபக்கர் என்ற வாலிபரால் இஸ்லாத்துக்குள் வந்தவர். இஸ்லாத்தின் 3வது கலீஃபா. 11 வருடங்கள் 11 மாதங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியாண்டவர். சகோதரர்களே, ஒரு ரக்காத்தில் கொஞ்சம் இஷாவுக்கு இமாம் நீட்டினா சிலருடைய முகங்கள் சுருங்கும். ஒரு ரக்காத்தில், ஒரு நாளைக்கு ஒரு ரக்காத்தில் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனோடு வாழ்ந்தவர்களை அல்லாஹ் ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான். சக்கராத்துடைய நேரம் நோன்பு பிடித்திருந்தார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனை துறந்தார்கள். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ்வே போதுமானவன் என்ற ஆயத்தை ஓதினார்கள். கழுத்து வெட்டப்பட்டது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய. இரத்தம் அந்த ஆயத்தில் தெறித்தது. சகோதரர்களே, அந்த ஆயத்தில் தெறித்த அதே இரத்த கரையுடன் அதே குர்ஆன் இன்றும் துருக்கியில், இஸ்தம்புல், துருக்கியுடைய கேபிட்டலில் பாதுகாப்பாக மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. போய் பாருங்கள். யாரால் உருவானவர்? அபூபக்கர் என்ற ஒரு வாலிபரால் உருவானவர். எப்படி மாறினார்? தன்னுடைய வலக்கரத்தால், தன்னுடைய வலக்கரத்தால் மர்மஸ்தானத்தை தொட்டது கிடையாது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வெக்கம் உள்ளவங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு எப்படி பிரிச்சிட்டாங்கன்னு சொன்னா, பொம்பளைக்கு தான் வெக்கம் இருக்கணும், ஆம்பளைக்கு வெக்கம் தேவையில்ல. அதுவும் யங்ஸ்டர்ஸா இருந்தா அது அப்படி வாரதான், அந்த வயசுதான், கொஞ்சம் கலிசனோட குளிக்கத்தான் வேண்டும். ஸ்விமிங் பூலுக்கு போனா என்ன சட்டம்? ஸ்விமிங் பூல் வீக்லி ஒரு தரமாவது போறாங்களா இல்லையா? ஸ்விமிங் பூல் இங்கேயும் இருக்குது. ஸ்விமிங் பூல், ஸ்விமிங் பூல் காராக்கள் என்னோட சண்டை பிடிக்க வாரோ தெரியா? மார்க்கத்தை நான் சொல்லத்தான் வேணும். சகோதரர்களே, ஸ்விமிங் பூல்ல முஸ்லிம் ஊர்கள் எப்படியோ தெரியா, வேற ஊர்கள்ல சட்டம் என்ன? கட்ட கலிசன் அடிச்சா தான் குளிக்கலாம். ஒரு வாலிபனுக்கு கட்ட கலிசன் முக்கியமா, ஸ்விமிங் பூல் முக்கியமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமா? ஒன்ற ஸ்விமிங் பூல் தேவையில்ல, எனக்கு மார்க்கம் தான் முக்கியம். முழங்காலை மறைத்தால் நான் குளிப்பேன், இல்லாட்டி நீ குளி ஒன்று ஸ்விமிங் பூல்ல. இப்படி மாறணும் ஒவ்வொரு வாலிபர்களும். உண்மையான அல்லாஹ்ட பயம் வரணும். கூட்டாளி மாறண்டா உள்ளு கொடுக்கிற உடுப்போட நிக்கலாம். இந்த அளவுக்கு மார்க்கம் விடுபட்டு போய்த்து வாலிபர்கள்ட்ட. ஹராம் சகோதரர்களே, ஹராம். வாலிபர்கள் சில விடயங்களை சர்வ சாதாரணமாக மாற்றிவிட்டார்கள். இந்த உலகத்தில் இஸ்லாத்தை வளர்த்தவர்கள் வாலிபர்கள், மறந்து விடாதீர்கள்.
இஸ்லாம் கொடிகட்டி பறந்தது வாலிபர்களால், மறந்து விடாதீர்கள். ஆனா யூதன் இன்றைக்கு இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறான் வாலிபர்களால். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நான் சொன்னேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வெக்கம், எவ்வளவு வெக்கம். ஹதீஸில் வருகிறது, கான அஷத்த ஹயாஅன் மினல் அத்ரா ஃபீ ஹித்ரிஹா, திரை மறைவுக்கு பின்னால் இருக்கும் ஒரு குமரி பெண் எவ்வளோ வெட்கப்படுவாளோ அதை விட வெட்கப்படுவார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கண்டு வெட்கப்படுவார்கள். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கதவு தட்டப்படுகிறது. யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடை இப்படி இருக்கிறது, கொஞ்சம் கால்ல உயர்ந்திருக்கிறது. கேட்டாங்க, யார் வந்திருக்கிறது? சொன்னார், அபூபக்கர். அதே நிலையில் இருந்தார்கள். அபூபக்கர் வந்தார், சந்தித்தார், போனார் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது முறை கதவு தட்டப்படுகிறது. யார் வந்திருக்கிறது? உமர் வந்திருக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு. வாங்க. வந்தார், போனார், பேசினார்கள், ரலியல்லாஹு அன்ஹு போய்விட்டார்கள். மூணாவது ஒரு சத்தம், கதவு தட்டும் சத்தம். யார் வந்திருப்பது? சொன்னார்கள், உஸ்மான் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எழுந்து தன்னுடைய ஆடையை கீழ் நோக்கி இழுத்து கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், பேசினார்கள், போனார்கள். ஆயிஷா நாயகி, தப்பேலும் ஆயிஷா நாயிட்டு எல்லாம் நோட்டட். கேட்டாங்க, வந்து எந்த வாப்பா வந்தார், அதே மாதிரி இருந்தீங்க. உமர் வந்தார், ஷைத்தானே ஓடுவான், உமரை கண்டா அதே மாதிரி இருந்தீங்க. அது என்ன, உஸ்மான் வரக்குள்ள மட்டும் ஒரு ஸ்பெஷல் மரியாதை, என்ன ஒரு வெக்கம் உங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. உஸ்மானை கண்டு அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வெட்கப்படுகிறார்கள், நான் வெட்கப்படக்கூடாதா? வாலிபரே, வெட்கத்தை கொண்டருவோம் நம்மிடத்தில். யார் உருவாக்கினவர்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் என்ற 38 வயது வாலிபர் உருவாக்கினார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. இஸ்லாத்துக்கு எடுத்தார், அது போதும். உங்களால் யார் யாரெல்லாம் திருந்துகிறார்களோ, உங்களால் யார் யாரெல்லாம் பள்ளிக்கு வருகிறார்களோ, அவனுடைய பரம்பரையின் நன்மை உங்களோட கபருக்கு வரும், மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கிறான் இதுக்குத்தான். அப்பா மாறுற காலம் முடிஞ்சு, வாலிபர்கள் வேணும் இஸ்லாத்துக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது ஒரு மனிதரை கூட்டி வந்தார். 25 வயது வாலிபர். அவருடைய பெயர் அபூ உபைதா. பெயர் என்ன? அபூ உபைதா. அல்லாஹ் எப்படி மாத்தினான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் அபூ உபைதா. பத்ர் சஹாபி அபூ உபைதா. பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ்வுக்காக தகப்பனுடைய தலையை பொளந்தவர் அபூ உபைதா. செய்வார்களா யாராவது? தகப்பன் எதிரி கூட்டத்தில் பார்த்தார், தகப்பன் அல்ல அல்லாஹ்வுடைய எதிரி. அல்லாஹ் முக்கியமா, படைத்தவன் முக்கியமா, பெற்றவன் முக்கியமா? பெற்றவன் தேவையில்லை, படைத்தவன் வேண்டும் எனக்கு. வெட்டினார் தலைய. சகோதரர்களே, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார் அபூ உபைதா. 25 வயது வாலிபர். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூன்றாவது ஒரு நபரை கொண்டு வந்தார். அவருடைய பேர் சுபைர். பேர் என்ன? சுபைர் இப்னுல் அவ்வாம். சகோதரர்களே, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார். நாலாவது ஒரு மனிதரை கூட்டி வந்தார், வாலிபர். சுபைருக்கு எத்தனை வயது? 16 வயது வாலிபர். எத்தனை வயது? 16 வயது. நாலாவது ஒரு வாலிபரை கொண்டு வந்தார், 19 வயது வாலிபர். எத்தனை வயது? 19 வயது வாலிபர். அவருடைய பெயர் சஅத் இப்னு அபி வக்காஸ். சகோதரர்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார். ஐந்தாவது ஒரு மனிதரை கொண்டு வந்தார், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வாலிபருக்கு வயது 30. எத்தனை வயது? 30 வயது. அவர் யார்? சஹாபாக்களின் கோடீஸ்வரன் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு.
எவ்வளவு பெரிய சதக்கா செய்வார் என்று சொன்னால், ஒரு நாள் மதீனாவில் ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. எந்த அளவு பெரிய சத்தம்? ரஜ்ஜத்தில் மதீனத்து ரஜ்ஜா, மதீனாவே ஆடி நின்றுச்சு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, என்ன சத்தம் இது? அடிமை சொன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உடைய வியாபார கோஷ்டி வந்திருக்கிறது. 700 ஒட்டகங்கள். 700 ஒட்டகங்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறது? சிரியாவில் இருந்து உயர்ந்த உயர்ந்த தானியங்கள், உயர்ந்த வாசனை திரவியங்களை சுமந்து வந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அப்துர் ரஹ்மானுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், ரஹ்மத் செய்யட்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டேன், சுவர்க்கத்துக்கு அவர் தவண்டு தவண்டு போனார், சுவர்க்கத்துக்கு தவண்டு போவதை கண்டேன் என்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுக்கு வந்தது செய்தி. உடனே வந்தார்கள், ஆயிஷா நாயகியுடைய வீட்டு வாசலில் வந்து நின்றார்கள். உஷ்ஹிதுகி யா உம்மா, என்னுடைய தாயே ஆயிஷா நாயகியே, உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன். தவண்டெல்லாம் எனக்கு சொர்க்கம் போகலா, நான் நடந்து போகணும் சொர்க்கத்துக்கு, நான் நடந்து போகணும் சொர்க்கத்துக்கு. அன்ன ஆதியின் நூக குல்லஹா பிஅஹ்லாசிஹா வஅக்தாபிஹா ஃபீ சபீலில்லாஹ். 700 ஒட்டகங்கள், அதனுடைய சுமந்து வந்த சாமான்கள், அதிட கயிறு கூட எனக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துடுறேன். யார் உருவாக்கியது? யார் சகோதரர்களை உருவாக்கியது? 38 வயது வாலிபர் உருவாக்கியது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, ஐந்தாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆறாவது தல்ஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார். இவங்க எல்லாம் யார்? தல்ஹத் இப்னு உபைதில்லா வாலிபர். சகோதரர்களே, 39 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப எத்தனை பேர்? அபூபக்கர் முதலாவது ரலியல்லாஹு அன்ஹு கூட்டி வந்தார். 6 வாலிபர்களை உருவாக்கி விட்டார். படிப்படியாக இஸ்லாத்துக்கு அர்கம் இப்னு அபில் அர்கம், உஸ்மான் இப்னு மத்ஊன், ஃபாத்திமா பின்துல் கத்தாப், இது போன்ற சஹாபாக்கள் வந்து 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 39 பேர் வந்தாச்சு இஸ்லாத்துக்கு. இப்ப 39 பேர். 40வது நபர் வர போறார் இஸ்லாத்துக்கு. எத்தனையாவது? 40வது நபர். சுப்ஹானல்லாஹ், உலக வரலாற்றில் கொடி கட்டி பறந்த ஒரு மனிதர் அவர். 40வது வர போறார் இஸ்லாத்துக்கு. சகோதரர்களே, யார் அது? சும்மா கெஸ் பண்ணுங்க, யாரா இருக்கும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு 40வதாக இஸ்லாத்துக்கு வர போறார். இஸ்லாத்துக்கு வந்தார். வபிஹி தம்மல் 40. 40வதாக இஸ்லாத்துக்கு வந்தார். சகோதரர்களே, அதுவரைக்கும் பயந்து பயந்திருந்தார்கள் முஸ்லிம்கள். காபாவில் யாரும் தொழுவது கிடையாது, இஸ்லாமிய பிரச்சாரம் கிடையாது. அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் மறைவாகத்தான் எல்லாம் நடந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தார். எத்தனை வயது தெரியுமா? 28 years old youngster. 28 வயது வாலிபர். 28 வயசு பொடியனால இப்ப என்ன செய்யலும் சகோதரர்களே? என்ன செய்யலாம்? நினைத்தால் எல்லாம் செய்யலாம். ஆனால் வாலிபன் போனை கண்டு எல்லாத்தையும் மறந்துட்டான், தண்ட கட்ச மறந்துட்டான், தன்னுடைய ஆற்றலை இழந்துட்டான். 28 வயது பொடியன் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கு அடித்த அந்நியர்கள் அடிப்பதை நிப்பாட்டி விட்டார்கள். ஏன்? உலகத்தின் வல்லரசன் இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி பயம். இப்ப அதுவரைக்கும் பயந்து பயந்து கொண்டிருந்த முஸ்லிம்கள் தைரியமாக காபாவுக்கு வந்து தொழுதார்கள். ஒரு வாலிபனுடைய இஸ்லாத்தால், ஒரு வாலிபனுடைய இஸ்லாத்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்தப்ஷர பி இஸ்லாமி உமர் அஹ்லுஸ் ஸமா. பூமியில உள்ள முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல சந்தோஷம், உமர் இஸ்லாத்துக்கு வந்தது வானத்தில் உள்ள மலக்குமார்களுக்கும் சந்தோஷம்.
சகோதரர்களே, அந்த வாலிபர் தான் 10.5 வருடங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியாண்டார். அந்த வாலிபர் தான் தன்னுடைய வரலாற்றில் 5000 பள்ளி கட்டினார். எத்தனை பள்ளி? 5000. கட்டுக்கதையில் ஆதாரம் உடனே காட்டுவேன். எத்தனை பள்ளி? 5000 பள்ளி. இது போதாதா கபருக்கு? பலஸ்தீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் வெற்றி கொள்ளப்படவில்லை. பலஸ்தீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி வெற்றி கொள்ளப்படவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி பலஸ்தீன் காலடியில் வந்து விழுந்தது. சகோதரர்களே, யார்? 28 வயது வாலிபனின் மூலமாக எவ்வளவு தைரியம், எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு உத்வேகம். முவாஃபகாத் உமர், ஒரு கிதாப் ஒன்று இருக்கிறது. அதோட பேர் என்ன? முவாஃபகாத் உமர். அவர் நினைப்பார், அந்த வாலிபர் நினைப்பார், நினைத்ததை அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தாக இறக்குவான். எப்படி வாலிபர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசறையில். எங்க அந்த வாலிபர்கள் எல்லாம்? இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்துணை ஆயத்தை நான் காட்டுவேன். கிட்டத்தட்ட 18 ஆயத்துகளுக்கு மேல் முஃபஸ்ஸீன்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விருப்பப்படி இறங்கிய ஆயத்துகள். நினைக்கிறார் சாராயம் மது ஹராமாக்கப்பட்டால் நல்லமே. குடிவெறி போதையில அங்கேயும் இங்கேயும் அலைகிறார்கள். ஹராமாக்கப்பட்டால் நல்லம் நினைக்கிறார். வசனம் இறங்குகிறது, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபூ. சாராயத்தை நெருங்காதீர்கள். ரிஜிஸ், நஜிஸ், ஹராம். உம்மஹாத்துல் முஃமினீன், நம்முடைய தாய்மார் யார்? ஒரு முஃமினுக்கு ஒரு தாயா? வாலிபர்கள்ட்ட கேட்போமே, வாலிபர்கள்ட்ட கேட்போமே, உம்மா மாற பேர் தெரியுமா? ஒரு முஃமினுக்கு ஒரு தாய் அல்ல சகோதரர்களே, வாலிபர்களே. பெற்றதுதான் ஒரு தாய். அல்லாஹ் தந்திருக்கிறான் 11 தாய். தெரியுமா? அந்த தாய்மார பேர் தெரியுமா? खदीजा, आयशा, सऊदा, हफ्सा, ज़ैनब बिन्त जहश, ज़ैनब बिन्त खुज़ैमा, उम्मु सलमा, उम्मु हबीबा, सफिया, जुवैरिया, मैमूना रदियल्लाहु अन्हुन्न. இந்த 11 பேரும் எல்லாருக்கும் தாய்மார். யார் இவங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான். அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். நபியுடைய மனைவிமார்கள் அனைவரும் முஃமின்களுக்கு யார்? தாய்மார்கள். தாய்மார்கள் சகோதரர்களே. உலகத்தில் சாதித்தது யார்? உலகத்தில் சாதித்தது யார்? இவர்கள் தான் சாதித்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை மனைவி. எல்லாரும் ஹிஜ்ரத் போறாங்க, எல்லாரும் ஹிஜ்ரத் போறாங்க. போகக்கூடிய நேரம் பயந்து பயந்து போறாங்க, பயந்து பயந்து போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த வாலிபர் ஹிஜ்ரத் போறார். ஹிஜ்ரத் போறார், வாளை ஏந்தி கொண்டு. குறைஷி காபிர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சபைக்கு போய், எவனுக்கு எப்படி வார்த்தை, எவனுக்கு தண்ட தாய் புள்ளே இழக்க வேண்டும் என்ற ஆசையோ, யாருக்கு தண்ட மனைவி விதவையாக வேண்டும் என்று வந்த ஆசையோ, ஏழுமெண்டா என்ன தடுத்து பாரு. ஒத்தனும் தடுக்கல்ல. எப்படியானால் எப்படியான வீரர் சகோதரர்களே. எதில் சொன்னேன் மனைவிமாருடைய பேரை? ஏன் மனைவிமார பேரை சொன்னேன்? நபியுடைய. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்க, நபியுடைய மனைவிமார் பரிசுத்தமான பெண்கள். எல்லாரும் வந்து பேசுறாங்க, எல்லார உள்ளத்திலையும் நல்லெண்ணம் இருக்காது. மறைத்து வைத்தால் நல்லம் இவர்களை.
திரையை போட்டால் நல்லம் இவர்களுக்கு நினைக்கிறார். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான். யா அய்யுஹன் நபி, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் லி அஸ்வாஜிக, உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க, வபனாதிக, அவங்களுக்கு மட்டுமில்ல உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, வனிசாயில் முஃமினீன், எல்லா முஃமின்களுக்கும், எல்லா முஃமின் பெண்களுக்கும் சொல்லுங்க, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, முகத்தை மூட சொல்லுங்க. விஷயம் முடிஞ்சு. நினைத்தார் ஆயத்து இறங்குது. வாலிபர், 5000 பள்ளி கட்டின வாலிபர், குர்ஆன் ஆயத்தை இறக்கி காட்டிய வாலிபர். சகோதரர்களே, 10.5 வருடத்தில் 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக வெற்றி கொண்ட வாலிபர். இதுதான் வாலிபர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய வாலிபர்கள் இவர்கள் தான். அந்த வாலிபர்கள் வேண்டும் இன்றைக்கு இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு. அந்த வாலிபர்கள் வேண்டும் சகோதரர்களே மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு. அந்த வாலிபர்கள் வேண்டும் இஸ்லாம் முழு உலகத்திலும் கொடி கட்டி பறப்பதற்கு. வாலிபத்தை என்னவென்று நினைத்தீர்கள்? இபாதத்தோடு கழிக்க வேண்டிய பருவம் அது. ஷைத்தான் விளையாடுவான், ஷைத்தான் விளையாடுவான், திசை திருப்புவான், பாவத்தை கொண்டு வருவான். இதோ இதொண்டு போதும் எல்லாரையும் நாசமாக்குறதுக்கு. நல்லது ஒன்று செய்தால் பாவம் 1000 செய்யலாம். அதில் பெண்களை நீங்கள் தேடி போக தேவையில்லை, தானா வருவாங்க. எத்தனை அனுபவங்கள் இருக்கும் இதுக்குள்ள கேட்டு பாருங்க, எத்தனை அனுபவங்கள் இருக்கும் சகோதரர்களே. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமாக மாற வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார்? குர்ஆனில் சொல்லப்பட்ட 25 நபிமார்களில் ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 சிறப்பம்சங்களை கொடுத்திருந்தான். நம்பர் 1, உயர்ந்த பரம்பரை. அந்த பரம்பரையில் வேற யாரும் வரல. என்ன பரம்பரை தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரனின் மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த அழகு இந்த உலகத்தில் அல்லாஹ் வேற யாருக்கும் கொடுக்கல. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போனார்கள். மிஅராஜ் போனார்கள். 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது வானம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், 3வது வானம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகத் ஊதிய ஷத்ரல் ஹுஸ்ன், நான் என்ன அழகு, நீங்கள் என்ன அழகு, உலகத்தில் உள்ள அழகு ராணிகள் எல்லாம் என்ன அழகு, எல்லாம் கிரீம் அழகு, மேக்கப் அழகு. மேக்கப் இல்லைன்னா காரி துப்பிடுவான் நடிக்கிறவங்களை. ஏமாந்து கொண்டிருக்கிறோம் நாம், ஏமாத்துகிறார்கள். பணத்துக்காக பறையடிக்கும் ஆக்களை வைத்து நம்மை ஏமாத்துகிறார்கள். சகோதரர்களே, ஏமாந்து விடாதீர்கள் வாலிபர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைக்க வேண்டும். அழகான பெண்ணை நீங்கள் காணும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகத் ஊதிய ஷத்ரல் ஹுஸ்ன், அழகை அல்லாஹ் சரிபாதியாக பிரித்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரம் கொடுத்திருந்தான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், பெண்களை எல்லாம் 2 வரிசையாக உட்கார வைத்து அந்த பெண்களுடைய கரத்தில் எப்பலும் கத்தியும் கொடுக்கப்பட்டு கத்தியால் எப்பலை வெட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரம் மன்னருடைய மந்திரியுடைய மனைவி சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஃபகாலத் உக்ருஜ் அலைஹின்ன, நடுவால போங்க, இந்த 2 கூட்டத்துக்கும்
நடுவால போங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தலையை குனிந்து கொண்டு போனார்கள். கத்தியில் பழத்தை அறுத்து கொண்டிருந்த பெண்கள் அறுத்து கொண்டே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள். பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், ஹாஷலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், மா ஹாதா பஷரா, இது மனிதனே அல்ல, இவர் மனுஷன் இல்லை, இவர் இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இது மலக்கு, இது மலக்கு, மனிதன் அல்ல இது. அல்லாஹ் சொல்கிறான், பழத்தை அறுக்கவில்லை, கரத்தை அறுத்து ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது, யாருக்கும் விளங்கல்ல. பழத்தை அறுக்கவில்லை, கரத்தை அறுத்து ரத்தம் கொட்டுகிறது, யாருக்கும் விளங்கல்ல. இப்படி ஒரு அழகை நீங்க கண்டிருக்கிறீங்களா உலகத்துல? ஒரு அழகிய பார்த்து கொண்டிருக்கும் ஒரு கிள்ளி விட்டா அடிச்சு விட்டுருவான், ஏன் விளங்கும் அது? சகோதரர்களே, அவ்வளவு அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சுவர்க்கவாதிக்கு கொடுக்கும் அழகு அது, சாதாரண அழகு அல்ல அது. அப்ப கூட இருந்த பொம்பளைகளுக்கு எப்படி இருக்கும்? மன்னருடைய பிரதம மந்திரியுடைய மனைவி ஜலீஹா அல்லது சுலைஹா, யாரும் இல்லை அரச மாளிகையில், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் இருக்கிறார். ஒரு அரசன் கோட்டையில எத்தனை கதவுகள் இருக்கும் யோசித்து பாருங்கள். உள்ளுக்கு எத்தனையோ கதவுகள், எல்லா கதவுகளையும் லொக் பண்ணி கீயையும் எடுத்துக்கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திடம் வந்து சொன்னால், என்னுடைய ஆசையை நிறைவேற்று, என்னுடைய ஆசைக்கு இணங்கு, யாரும் பார்க்கல, எந்த கணவனும் இல்ல, என்னுடைய ஆசையை நிறைவேற்று. சுப்ஹானல்லாஹ்,
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தாலும் ஒரு மனிதன் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தது உள்ளத்தில். சொன்னார்கள் ஹாஷலில்லா, சொன்னார்கள் கால மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஓட்டம் பிடித்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். தெரியும் கதவெல்லாம் பூட்டிருக்கிறது, எங்க ஓடி தப்புற, இருந்தாலும் யா அல்லாஹ் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். ஓடினார்கள் கதவிடம். பூட்டி அடைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு கதவும் தானாக திறக்க ஆரம்பித்தது. இன்றைக்கு வாலிபன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுங்குவானோ, அல்லாஹ் அடைத்த வாசல்களை திறந்து கொடுப்பான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் வாலிபனை, வாலிபனே என்ற தீனை ஹயாத்தாக்க நீ வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அரசுடைய நிழல் வயோதிபனுக்கா? சகோதரர்களை, அரசுடைய நிழல் யாருக்கு? 7 பேர், அதில் ஒரு ஆள், ஒரு கூட்டம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் வளர்ந்த வாலிபன் அர்ஷுடைய நிழல் அல்லாஹ் கொடுப்பான். வாழ வந்திருக்கிறோமா சகோதரர்களே? வாழ வந்திருக்கிறோமா? உலகத்தை ஆள வந்திருக்கிறோமா? சஹாபாக்கள் சாதித்தார்களே, நபிமார்கள் சாதித்தார்களே, வலிமார்கள் சாதித்தார்களே. பணத்தை சேர்த்து சாதித்தார்களா? சொல்லுங்க, எதனால் சாதித்தார்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சாதித்தார்கள். அப்படியான சாதனையாளர்கள் வேண்டும் இந்த காலத்தில். மார்க்கம் பறிபோய் கொண்டிருக்கிறது, யாருக்கும் எந்த கவலையும் இல்லையே சகோதரர்களே. விளையாடுறவர்கள் விளையாடி கொண்டுதான், தியேட்டர் வாசல் உள்ளவர்கள் தியேட்டர் வாசலில் தான், படம் பார்ப்பவர்கள் படத்தில் தான். எவ்வளவு சொல்கிறார்கள் இசை ஹராம். யாருக்காவது ஏறுகிறதா சகோதரர்களே? யாருக்காவது ஏறுதா? போடுறான் ஸ்டேட்டஸ்ல மியூசிக்க போட்டுட்டு பாக்குற. எந்த ஸ்டேட்டஸ் எத்தனை பேர் பார்த்திருக்கி? 500 பேர் பார்த்திருக்கி மச்சான். அவர் சொல்ற எண்டைய 600 பேர் பார்த்திருக்கி மச்சான். அந்த 600 பேர் மிரிக்கானே மச்சான், கியாமத்து நாள்ல வருவான் உனக்கு எதிரா. யா அல்லாஹ், ஹராத்தை கேட்க வைத்தான் இவன். ஸ்டேட்டஸ்ல நன்மையை போடாட்டி பரவாயில்ல, பயான் போடாட்டி பரவாயில்ல, குர்ஆன் போடாட்டி பரவாயில்ல, ஹராத்தை ஷேர் பண்ணி விடாதீர்கள். நடிகையின் போட்டோக்களை ஷேர் பண்ணி விடாதீர்கள். ஆசைதான், யாருக்கு பாவம் செய்ய ஆசை இல்லை சகோதரர்களே. ஆனால் மனிதன் நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? வமா உபர்ரிஉ நஃப்ஸி, நான் சுத்தமான ஆள்னு சொல்லல, நான் என்னை ஒரு நாளும் சுத்தப்படுத்த மாட்டேன். இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, நஃப்ஸ் பாவத்தை ஏவிக்கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வுடைய பயம் தடுக்கிறது. அந்த பொம்பளை எல்லாம் வந்து சொன்னால், இவ்வளவு அழகான ஆளா நீ, இப்படிப்பட்ட பேரழகனா நீ மட்டும் எங்களுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் உன்னை தூக்கி நாங்கள் ஜெயில போடுவோம். மற்றவங்க என்ன யோசிப்பாங்க? வாப்பா இவங்களோட வேலையை முடிச்சுட்டு தப்பிடுவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார் கையை ஏந்தி, قال رب السجن احب الي مما يدعونني اليه. யா அல்லாஹ், ஜெயிலுக்கு போக நான் ரெடி, விபச்சாரம் செய்ய நான் ரெடி இல்ல. 12 வருடங்கள் ஜெயிலில் இருந்தார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வாலிபன் சரித்திரம் கியாமத்து நாள் வரும் வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது சூரா யூசுப். ஒரு வாலிபனுடைய சாதனை அதில் இருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃப் வாலிபர்களுடைய சாதனை. மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? குர்ஆனில் அதிகமாக பெயர் சொல்லப்பட்ட நபி, வாலிபத்தில் சாதித்தவர். சகோதரர்களே, தாரிக் பின் ஜியாத், ஸ்பெயினுடைய வரலாறு. தாரிக் பின் ஜியாத், அவருடைய வயதில் உலமாக்களிடத்தில் கருத்து வேற்றுப்பாடு அதிகமானவர்கள் சொல்கிறார்கள் 28 வயது யங்ஸ்டர், 28 வயது வாலிபர். ஆப்பிரிக்காவிலிருந்து படை எடுத்து வருகிறார். எந்த நாட்டுக்கு? ஸ்பெயின் நாட்டுக்கு.
5000 பேர் கொண்ட படை. ஹிஜ்ரி 91ஆம் ஆண்டு என்பதாக நினைக்கிறேன். 5000 பேர் கொண்ட படை 4 கப்பலில் வருகிறது. கப்பலில் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்து வந்து ஸ்பெயினின் தரை இறங்கியவுடன் தாரிக் பின் ஜியாத் என்ன செய்தார்? கப்பல் எல்லாவற்றையும் பற்ற வைத்து விட்டார். இறங்கின கப்பலை எல்லாத்தையும் தீ வைத்து கொளுத்து விட்டு சொன்னார், யா மஅஷரல் முஸ்லிமீன், ஏ முஸ்லிம்களே, அல் பஹ்ரு வராக்கும் வல் அதுவு அமாமக்கும், முன்னால் எதிரி பின்னால் கடல், தப்பி போவதற்கு வழி இல்லை. வாழ்ந்தால் இஸ்லாத்துக்காக வாழ்ந்து வெற்றியை அடையுங்கள், இல்லை என்றால் ஷஹீதாகுங்கள். இந்த மண்ணில் ஷஹீதாகுங்கள். வரும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கனவில் கண்டார். அல்லாமா இப்னு அசீர் காமில் ஃபி தாரீഖில் எழுதி இருக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், யா தாரிக், யா தாரிக், தகத்தம் லி ஷஅனிக், தாரிக் முன்னேறி செல், உனக்கு வெற்றி கிடைக்கும். முன்னேறினார், முன்னேறினார், படை நடத்தினார், எதிரிகள் ஓடினார்கள். ரமலானில் கடைசியில் நடக்கிறது யுத்தம், பெருநாள் தினத்திலும் யுத்தம், ஷவ்வால் பிறை 5 வெற்றி. 2 வருடங்களுக்குள் முழு ஸ்பெயினும் இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது. முழு ஸ்பெயினும் இஸ்லாமிய நாடு. கட்டினார்கள் பள்ளி. உலகத்தில் லட்சம் கணக்கான மக்கள் நின்று தொழலாம். குர்துபா மஸ்ஜித் 800 வருடங்கள், 800 வருடங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நடந்தது. நன்மை யாருக்கு? யாருக்கு சகோதரர்களின் நன்மை? 28 வயது வாலிபன் தாரிக்கு பள்ளிவாசல் கட்டப்பட்டது. யாருக்கு நன்மை? 28 வயது வாலிபன் தாரிக்கு 800 வருடங்கள் கபருக்கு நன்மையை அள்ளி கொண்டிருந்தார். ஸ்பெயினுடைய மன்னர் ஒரு அறிவிப்பு செய்தார், மகளுக்கு திருமணம், மகளுக்கு திருமணம், மகனுக்கு. பணக்காரிய தேடல்ல, அரசனை தேடல்ல. சொன்னார், எந்த வீட்டில் ஹாஃபிலாக்கள் இருக்கிறார்களோ, ஹாஃபிஸ் குர்ஆனை பாடமாக்கின பெண்கள் இருக்கிறார்களோ, அந்த வீட்டுக்கு முன்னால் இன்று இரவு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வையுங்கள். ஹாஃபிஸ் புண்ணத்தான் நான் மருமகளாக எடுக்க போகிறேன். இரவில் வந்து பார்த்தால், இரவில் வந்து பார்த்தால் எந்த வீட்டிலெல்லாம் பெண்கள் இருந்தார்களோ எல்லா வீட்டிலும் மெழுகுவர்த்தி பற்றி கொண்டிருந்தது. முழு ஸ்பெயினும் பகலாக காட்சி அளித்தது. இத்தனை ஹாஃபிலாக்கள் உருவாகி இருந்தார்கள். யார் உருவாக்கியது? ஒரு மனிதனுடைய, ஒரு வாலிபனுடைய முயற்சி. சகோதரர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, எனவே சாதித்தது எல்லாம் உங்களை மாறியாக்கள் தான், எங்களை மாறியாக்கள் தான். சாதனை 1,24,000 சஹாபாக்கள். அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு வயோதிபர் இஸ்லாத்துக்கு வந்த எப்ப? மக்கா வெற்றிக்கு பின்னால, மக்கா வெற்றிக்கு பின்னால. அபு குஹாஃபா, அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா, அவர் இஸ்லாத்துக்கு வரும்போது ஹதீஸில் வருகிறது, அவருடைய தலை பஞ்சி பொட்டியாக இருந்தது. புல்லா நரைச்சிட்டு வயோதிபர். அவங்க எல்லாம் பின்னால வந்தவர்கள். ஆரம்பத்தில் வந்தவர்கள் உயிரை கொடுத்தவர்கள், உடலை கொடுத்தவர்கள், ஊரை இழந்தவர்கள், வீட்டை இழந்தவர்கள், எல்லாமே வாலிபர்கள் தான். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். சஅத் இப்னு முஆஸ், சஅத் இப்னு முஆஸ் அல் அஷ்ஹலி அல் கஸ்ரஜி ரலியல்லாஹு அன்ஹு. யார்? 30 வயதில் இஸ்லாத்துக்கு வந்தவர். 30 வயதில் இஸ்லாத்துக்கு வந்தவர். சஃபீருல் இஸ்லாம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னால் முஸ்அப் இப்னு உமைர் என்ற வாலிப சஹாபியை தூதுவராக அனுப்பி வைத்தார்கள் மதீனாவுக்கு. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்து அங்குள்ள மக்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை படித்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்டது யாருக்கு? சஅத் இப்னு முஆதுக்கு. சஅத் இப்னு முஆத் ஒரு கோத்திரத்தின் தலைவர். வசீமன் ஜஸீமன், உயர்ந்த அழகான கட்ஸான ஒரு மனிதர். வயது 30 வயது. 30 வயது வாலிபர். முஸ்அப் இப்னு உமைரை தேடி வந்தார். வந்து சொன்னார்,
மதீனாவுக்கு வந்து புதிய மார்க்கத்தை எல்லாம் காட்டி கொடுக்காதீங்க, உடனடியாக வெளியிறங்க வேண்டும். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள், உங்களுக்கு சரி என்று பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், பிழை என்று பட்டால் நான் மதீனாவை விட்டு சென்று விடுகிறேன். சொல்லு. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓதினார். ஹஜரத் சஅத் இப்னு முஆதுடைய முகம் மாறிவிட்டது. அல்லாஹ் யாருக்கு எப்படி ஹிதாயத்து கொடுப்பான் தெரியாது சகோதரர்களே. முகம் மாறியது, முகம் மாறியது. போனார், பனு ஹஸ்ரஜை கூப்பிட்டார், கேட்டார், ஏ மக்களே, உங்களுக்கு உங்களிடம் எனக்குள்ள அந்தஸ்து என்ன? சொன்னார்கள், நீங்கள் வழிபடப்படக்கூடிய தலைவர், உங்களை நாம் நேசிக்கிறோம். அப்படியா? அப்படியா? நீங்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரும் வரைக்கும் உங்கள் யாரோடும் நான் பேச மாட்டேன். காலையில் அறிவித்தார், மாலையாகுவதற்கு முன்னால் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் முஸ்லிமாக மாறிவிட்டார்கள். ஒரு 30 வயது வாலிபனின் இஸ்லாம், ஒரு ஊருடைய இஸ்லாம். 30 வயதில் இஸ்லாம், 36 வயது யாருக்கு? யாருக்கு? ஹஜரத் சஅத் இப்னு முஆதுக்கு. பனு குரைதா யுத்தம் நடக்குது. பனு குரைதா யூதர்களோட யுத்தம். சகோதரர்களை, நீண்ட வரலாறு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களோட நண்பர்களில் யாரோ மரணித்திருக்கிறார். அவர் மரணித்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது ஒரு வாலிபனுடைய ஜனாசாவால். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிந்தனையில் சஅத் இப்னு முஆத் தான் வந்தார். சஹாபாக்களிடம் கேட்டார்கள், சஅத் இப்னு முஆதுடைய நிலைமை என்ன? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மௌத்தாகிட்டார். மௌத்தாகிட்டாரா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடினார்கள், ஓடினாங்க. ரிவாயத்தில் வந்திருக்குது, ஹத்தா தகத்தஅ ஷிஸ்உனலிஹி, செருப்பும் பிஞ்சிட்டு, ஓடின ஓட்டத்தில் செருப்பு பிஞ்சிட்டு. சஹாபாக்கள் சொன்னாங்க, மகளன் மகளன், யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் பொறுமை, ஏன் இவ்வளவு அவசரம்? இல்ல இல்ல, எனக்கு முன்னால் மலக்குமார்கள் வந்து அவரை குளிப்பாட்டி விடக் கூடாது, அதுக்கு தான் ஓடுறேன். 36 வயது வாலிபன் சாதன சகோதரர்களே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தால் கபருக்குள் வைத்தார்கள். சஹாபாக்களில் ஷுரஹ்பீல் இப்னு ஹஸனா கபரை தோண்டினார். சொன்னார், கபரில் இருந்து கஸ்தூரி வாசம் வந்து கொண்டே இருந்தது. வர வேண்டும் நம்முடைய கபரில் இருந்து கஸ்தூரி வாசம். அதுக்கு தானே இந்த பயான், அதுக்கு தானே சகோதரர்களை உங்களை எடுத்திருக்கிறாங்க. இங்கே உள்ள தாயிகளுக்கு என்ன தேவை? இங்கே உள்ள உலமாக்களுக்கு என்ன தேவை? இங்கே உள்ள பள்ளி நிர்வாகிகளுக்கு என்ன தேவை? ஒவ்வொரு வாலிபத்தையும் 1000 ரூபாய் சல்லி அறவிட்டு பணக்காரனாக மாற போறார்களா? இல்லையே. எங்கட சமூகம் சொர்க்கவாதிகளாக மாற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நடத்தப்படும் நிகழ்ச்சி இதெல்லாம். ஆகிரத்துக்குரிய மக்களாக வாலிபர்கள் மாற வேண்டும், அதுக்காக நடக்கும் நிகழ்ச்சி இதெல்லாம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவை அடக்கம் செய்து விட்டார்கள். பின்னால் எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டு துணி அன்பளிப்பாக வந்தது ஒரு மன்னரிடமிருந்து. அந்த பட்டு துணியை சஹாபாக்கள் ஆச்சரியமாக பிரட்டி பிரட்டி பார்த்தார்கள். ஏன்? அவ்வளோ விலை உயர்ந்த, அவ்வளோ அழகான, அவ்வளோ அலங்கார வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட பட்டு, தங்க இழைகளால் வேயப்பட்ட பட்டு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதாஜபூன மின் ஹாதா, இந்த பட்டு துணியை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்களா? இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்களா? சஅத் இப்னு முஆதுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் கொடுத்த கைலேஞ்சி இருக்குதே, இதை விட பல மடங்கு பெருமதியானது. கைலேஞ்சி, கை துடைக்கிற கைலேஞ்சி. சகோதரர்களே, சொர்க்க வாலிபர்களாக மாறுவோம். சஹாபாக்களுடைய அந்தஸ்தை நாம் அடைய முடியாவிட்டாலும் இந்த மார்க்கத்துக்காக என்னால் என்ன ஏழுமோ செய்வோம். சகோதரர்களே, ஹராத்தை விட்டு விலகுவோம், அல்லாஹ்வுக்காக ஒதுங்குவோம். தயாராகுவோமா? இன்ஷா அல்லாஹ்.